ஆளுகையும் கொடுத்தாலும் நம்ம கணவர் தான் எல்லாவற்றையும் செய்யணும். ஆமென். நம்ம குடும்பத்தில் கணவர் தான் தலைவராக இருக்கிற அவருக்கு தான் முக்கியத்துவம். அதனால தான் ஆண் அப்போ அடிமையாக என் பொண்ணு அடிக்கடி கேட்பான், என்னம்மா பொண்ணு நான் அடிமையாக இருக்கணுமா? என் பொண்ணுனா ஏன்னா அவள் ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் அந்த மாதிரி. ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தின்படி அடிமையாக இல்லை சொல்லலை, ஆளுகை. ஆணுக்கு பெண் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே வேதத்தை படிக்கிற அன்பு சகோதரி எல்லாருமே, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரி எல்லாரும் நம்முடைய கணவருக்கு அடங்கி இருக்கணும். கணவரை எதிர்த்து பேசக்கூடாது, கணவருக்கு என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு ஈக்குவலாக பேசக்கூடாது. வசனம் சொல்லுது. ஆமென். கீழ்ப்படிந்து இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே இந்த ஏவாள் இப்படி செஞ்சதுனால தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள், அப்படிப்பட்ட காரியங்கள், ஏதேன் தோட்டத்தை நல்ல ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்தாரு, அங்கே நல்ல சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனோம். ஆமென். இன்றைக்கு கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயம்